காலையில மேக்கப் போடலாம், நைட்டு தூங்கும் போது மேக்கப் போடுறாங்க. நைட் ஸ்கின் கேர் சார். சார் ஒரு மனுஷன் பொட்டு வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் சார் எடுத்துவான்? ஒரு நிமிஷத்துக்குள்ள வரும். அதவே 50 தடவை மாத்திடுவாங்க சார். இப்போ வச்சிருக்க பொட்டு ரொம்ப சிம்பிளான பொட்டு மாதிரி இருக்கு. இதுக்கு எவ்வளவு நேரம் மெனக்கிட்டீங்க? ஒரு அரை மணி நேரம் தான் சார். பொட்டு வைக்கிறதுக்கு அரை மணி நேரமாமா? அவங்க போட்டாங்க HD மேக்கப், அதுக்கு இன்னும் EMI கட்டிட்டு இருக்கேன். EMI கட்டுறீங்களா? ஆமா, 25,000 அந்த மேக்கப். ஒரே நாள் வீட்டுக்கு வந்தோன்னு அழிச்சிட்டாங்க. அதை போட்டு அழிக்கிறதுக்கு 25,000 சுவாகா. டெலிவரி போகும்போது இந்த மாதிரி மேக்கப் போட்டுட்டு போவேன், மாய்ஸ்சரைசர் போட்டுப்பேன், இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு தான் நான் போவேன். பிரசவ வார்டுக்கு போகும்போது இப்ப மேக்கப் பண்ணிட்டு போற இப்ப புதுசா மாதிரி கேக்குறீங்க. அதனாலதான் சார் 5,000 கோடி. அவனை விட நான் கருப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு கருப்பின்னு கிண்டல் பண்ணுவான். ஸ்விம்மிங் பூலுக்கு எதுக்கு மேக்கப் போடணும்? சோ எனக்கு இருக்கிற இமேஜ் அதுல வந்து கம்மியாயிடும் நான் மேக்கப் இல்லாம போனேன்னா. All contents provided by this channel is meant for educational purpose only. இன்னைக்கு தமிழ் எபிசோட்ல என்ன பேச போறோம் அப்படின்னா, தங்களை அழகுபடுத்திக் கொள்ள அதிகமாக மோகம் கொண்ட மனைவிகள் விசஸ் அவருடைய கணவர்கள், இந்த தலைப்புல தான் பேச போறோம். இந்த தலைப்பை சூஸ் பண்றதுக்கு ஒரு பெக்குலர் ரீசனும் இருக்கு. என்ன அப்படின்னா, எனக்கு என்னடா தெரியும் கேளுடா. ஒரு ரிசர்ச் உடைய முடிவு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த வருஷம் லாஸ்ட் 6 months எடுத்தோம் அப்படின்னா, அதாவது இந்தியர்கள் வந்து அழகுபடுத்திக் கொள்ள காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் வாங்குவோம்ல, அதுல 5,000 கோடி ரூபாய்க்கு வந்து பிசினஸ் ஆகுதான். கிட்டத்தட்ட 5,000 கோடி ரூபாய் சொல்றாங்க. இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். 5,000 கோடி ரூபாய் ரொம்ப சின்ன அமௌண்ட் கிடையாது, ரொம்ப பெரிய அமௌண்ட். அண்ட் இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னும் இந்த பிசினஸ் அதிகரிக்கும் அப்படின்னு நான் சொல்லல, அந்த கம்பெனிக்காரங்க சொல்றாங்க. நாங்க எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பா அதிகரிக்கும் அப்படின்னு. இந்தியர்கள் கிட்ட தன்னை அழகுபடுத்திக் கொள்ளணும் அப்படிங்கான மோகம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குதா? பூ வைக்கிற பொண்ணு கூட புருவத்தை ட்ரிம் பண்ணி சுத்துகிறா, எல்லாம் மேக்கப். சோ அப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குன்னா, மனைவிமார்கள் அதை பத்தி என்ன ஒப்பீனியன் வச்சிருக்காங்க, கணவர்மார்கள் என்ன ஒப்பீனியன் வச்சிருக்காங்க அப்படின்னு தமிழா பேச நினைச்சது. சோ அதனாலதான் இந்த டாபிக்கை சூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து லேடிஸ் ஃபர்ஸ்ட் இல்ல, ஜென்ஸ் ஃபர்ஸ்ட். ஓப்பனிங் சீன்லயே அவமானமா? உங்களுடைய மனைவி இந்த விஷயங்களை அழகுபடுத்திக்க இந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவாங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க? ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் போகணும், இல்ல ஏதாவது ஒரு ட்ரிப் போகணும் அப்படின்னா அந்த ட்ரிப்பை பத்தி பிளான் பண்றது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. ஃபர்ஸ்ட் போய் அதுக்கு என்ன ட்ரெஸ் வாங்குறது, அந்த ட்ரெஸ் வாங்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன மேட்சிங்கா செயின், அதுக்கு மேட்சிங்கா தோடு, அதுக்கு மேட்சிங்கா லிப் ஷேடு, அதுக்கு மேட்சிங்கா நெயில் பாலிஷ், ஹேண்டுக்கு தனி நெயில் பாலிஷ் கலர், லெக்குக்கு தனி நெயில் பாலிஷ் கலர். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து நாங்க ட்ரிப் போற காஸ்ட்டை விட அவங்க மேக்கப் பண்ற செலவு தான் அதிகமா இருக்கும். ஓகே, இதுக்கு எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க? காலையில போனோம்னா நைட் ஒரு 11 மணிக்கு, அந்த 10 o'clock கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எல்லாம் வெளில போங்கன்னு சொல்ற வரையும் கடைக்குள்ளே தான் இருக்காங்க. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாங்க. ஆனா இன்னொரு விஷயம் பார்த்தா அவங்க ரொம்ப சிம்பிளா மேக்கப் போட்ட மாதிரி தெரியுது இன்னைக்கு. சிம்பிளா இதுக்கே எவ்வளவு நேரம் ஆச்சு மேக்கப் ஆர்டிஸ்ட் கேட்டீங்களா? தெரியும். நீங்க என்ன மேக்கப் போட்டிருக்கீங்க சொல்லுங்க. இப்போ என்னெல்லாம் மேக்கப் பண்ணிருக்கீங்க? நானே சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின் ப்ரிப்பரேஷன், ஸ்கின் சீரம், ஐ சீரம், அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன், blush. முடிக்கிறதுக்கே 1/2 hour ஆகும். இருப்பா சொல்லி முடிக்கட்டும். இடையில கேள்வி கேட்டீங்கன்னா நான் சொல்ல தெரியாது, அப்புறம் நான் எந்திரிச்சு போறேன். சொல்லவா எந்திரிச்சு போவேன். blush, ஐலைனர், மஸ்காரா, காஜல், லிப்ஸ்டிக், ஐப்ரோ. 10 ஐட்டம் தான் அதுக்கு பரவாயில்லையா? நான் ஆக்சுவலி நோ மேக்கப் லுக் தான் கேட்டேன். ஹெவி மேக்கப்பை விட நோ மேக்கப் லுக்கு தான் நிறைய தேவைப்படும் உங்களுக்கு. உதாரணம் ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஏன் இவ்வளவு அப்சஷன் அது மேல? ஹாப்பினஸ். ஓ, மேக்கப் போடுறது ஹாப்பினஸா? ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டும் இருக்கும். உன்னை சொல்லிருங்க. நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேர். ரீசெண்டா வந்து பியூட்டி பார்லர் போயிருந்தாங்க. அங்க வந்து எப்படின்னா, இப்போ யூடியூப்ல நீங்க பாத்தீங்கன்னா 120p 420 4K இருக்குல்ல, அந்த மாதிரி பியூட்டி பார்லர்ல வந்து HD மேக்கப், அல்ட்ரா HD அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. என்ன சொல்றீங்க? நீங்க யாராவது மாதிரி மேக்கப் போடுறீங்களா? அவங்க போட்டாங்க HD மேக்கப், அதுக்கு இன்னும் EMI கட்டிட்டு இருக்கேன். EMI கட்டுறீங்களா? ஆமா, கிரெடிட் கார்டுல தான் போட்டது. 25,000 அந்த மேக்கப். சார் அது ஒரு ஃபங்க்ஷனுக்காக ட்ரை பண்ணது. அது நல்லா தான் சார் இருந்துச்சு அவுட்புட். உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஏன் நல்லா இருக்காது? பொண்ணுக்கே வந்து பியூட்டி பார்லர் யாரோ வந்து போட்டு விட்டுருக்காங்க. அவங்க பியூட்டிக்கு கூட செலவு பண்ணாங்க. பொண்ணு 6,000 குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. அவங்க எங்களோட ரிலேட்டிவ் 6,000. நான் கேட்டேன் அப்பயுமே. ஒரே நாள் வீட்டுக்கு வந்தோன்னு அழிச்சிட்டாங்க அந்த மேக்கப்பை. அதை போட்டு அழிக்கிறதுக்கு 25,000 சுவாகா. மொத்தத்துல உன்னால ஊரெல்லாம் கடை பெட்டி கடைக்கார வரைக்கும் நீ தேடிக்கிட்டு. ஒரு பொண்ணு கல்யாண வீட்டுக்கு போறீங்க, அந்த பொண்ணு 6,000 ரூபாய்க்கு மேக்கப் போடுது. கல்யாண பொண்ணு கல்யாண வீட்டுக்கு ஜஸ்ட் ஒரு பார்வையாளரா போற நீங்க 25,000 ரூபாய்க்கு மேக்கப் போடுறீங்க. அப்கோர்ஸ் அகைன் சொல்றேன், இது உங்களோட மணி, நீங்க நினைச்சுதான் பண்ணலாம். பணத்தோட அருமை தெரியல உங்களுக்கு எல்லாம். அவன் பணத்துக்கு என்ன ஆளா இல்ல. பட் ஆனா இது எங்கேயா லாஜிக்கா இருக்கா? நீங்க பாருங்க, கல்யாண பொண்ணு முக்கியமா நீங்க முக்கியமா? நான் தான் சார் எனக்கு முக்கியம். இது என்ன லாஜிக் இது? நாங்க வந்து ஸ்கூல் டைம்ல இருந்து லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணது. தெரியாதனமா லவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸ்கூல் டைம்ல அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எண்ணெய் தேய்ச்சி தலைவாரி படிய ஒரு ஸ்கட்டு போட்டுட்டு தான் வருவாங்க. அதை பார்த்து தான் லவ் பண்ணி ஓகே அப்படின்ட்டு மேரேஜ் வரைக்கும் வந்தது. மெண்டல்ட்ட வந்து வாழ்க்கை பட்டு என் வாழ்க்கை சீரழி இது இப்படி. ஆனா அவங்க பாருங்க, லவ் பண்ணும்போது ஒரு சிம்பிள் கேர்ள் தான் எதிர்பார்த்திருக்காங்க. ஆனா நீங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஆடம்பரமாயிட்டீங்கன்னு அவங்க ஃபீல் பண்றாரு. அவங்க வந்து காலையில மேக்கப் போடலாம், நைட்டு தூங்கும் போது மேக்கப் போடுறாங்க. நான் நைட் ஸ்கின் கேர் சார். நிறுத்த முடியாது.
உங்களை திருத்தவே முடியாது. ரொம்ப நேரமா என்ன மாதிரியே துடிச்சுக்கிட்டு இருக்கான் பையன். கொடுங்க. தியேட்டருக்கு போகும்போது மேக்கப் போடலாம், ஸ்விம்மிங் பூலுக்கு எதுக்கு மேக்கப் போடணும், அங்க போய் எப்படினாலும் அடியே தானே போகுது அப்படின்னு கேட்டேன். நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி, நீங்க மாட்டிக்கிட்டீங்க. ஆமா, அந்த பிஞ்சு மனசுல நஞ்ச வச்சுட்டீங்க. சார் ஆக்சுவலா ஸ்விம்மிங் பூல் போறதுக்கு மேக்கப் போடுறது அப்படின்னா நான் எனக்குன்னு ஒன்று வச்சிருப்பேன். நான் என்னோட ஃபோன்ல நான் எந்த போட்டோஸ்ல அழகா இருக்கேனோ அதை மட்டும் தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். சோஷியல் மீடியாலயோ இல்லை எதுலயோ. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்விம்மிங் பூல் போகும்போது வெளியே ஒரு போட்டோ எடுத்துருவாங்க, அப்புறம் உள்ள போனோடனே ஒரு போட்டோ எடுப்பாங்க. அப்படியே ரெண்டு பேரும் சிரிங்க பாப்போம். ஸோ அதுலலாம் நம்ம மேக்கப் இல்லாம போனா அதை எடுத்து வீக்கெண்ட் என்ஜாய்மெண்ட்னு சொல்லி எங்கேயாவது போஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு இருக்கிற இமேஜ் அதுல வந்து கம்மியாயிடும் நான் மேக்கப் இல்லாம போனேன்னா. மக்க மத்தியில இருக்கிற செல்வாக்க சரிக்க பாக்கியால ஸோ அது எனக்கு மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி போனது. ஸ்விமிங் பூல் இறங்குறதுக்கு முன்னால வரைக்கும் இந்த மேக்கப் போட்டோக்காக. ஆமா, அதுக்கப்புறம் அப்படியே தண்ணியில குளிக்கும் போது அது இப்போ வாட்டர் ப்ரூஃப்லாம் வந்துருச்சு. அந்த மேக்கப்னும் நம்ம போட்டுட்டு போய் குளிக்கலாம். ஐயோ, புதுமை பெண்ணா, ஆனா நீங்க எல்லாம் உருப்பட போறதில்ல. ஆனா நாட்டுல மழை இல்ல, தண்ணி இல்ல, விவசாயம் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறான். ஆனா ஸ்விமிங் பூல் போறதுக்கு முன்னால ஒரு மேக்கப், வாட்டர் ப்ரூஃப் மேக்கப். ஒரு மாசம் எல்லா பியூட்டி பார்லரும் மூடி பாரு, ஒரிஜினல் பீஸ் எல்லாம் ஓட்ஸலா தெரியும். எவ்வளவு தூரத்துக்கு உங்களுடைய மனைவி மேக்கப்ல ரொம்ப அப்சஷனா இருக்காங்க? இப்போதைக்கு ரீசெண்டா வந்துட்டு ஹேர் கலர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சா, போயிட்டு சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஒரு ஸ்டிக் 2000 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பசங்க எல்லாம் பார்ல காசை விடுறானுங்கன்னா பொண்ணுங்க எல்லாம் பார்லர்ல விடுறாளுங்க. சரி ஓகே, ஒரு ஸ்டிக் 2000 சொல்றாங்க, நீ உனக்கு எவ்வளவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 4 to 5 ஸ்டிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வீட்டுக்கு வந்தோம். அங்கதான்டா இருக்கு ட்விஸ்ட். அடுத்த நிமிஷமே வந்துட்டு அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து நின்று, இவ்வளவு கலர்லாம் அடிச்சா வந்துட்டு வேலைக்கே ஆகாது, நீ போயிட்டு இப்ப திருப்பி அதை பிளாக் பண்ணிட்டு வந்தாதான் வீட்டுக்குள்ளேயே சேர முடியும். அதுவும் அது தலையும். உடனே அந்த ஸ்பாட் கூட ஒரு நாள் கூட இல்ல அந்த கலர். 10,000 ரூபாய் சோகா ஆயிட்டுன்னு ஃபீல் பண்றாப்ல. நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம அப்பா எல்லாமே வாங்கி தருவாரு. 2 ரயில் பெட்டி 2 ஏர்பிளேன் குடுப்பானான்னு பார்க்கலாம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அவனை நம்பி தானே வரோம், அவன் எல்லாமே செஞ்சுதானே ஆகணும். என்னது 10 ஸ்டிக் வாங்கி தரேன்னு அவன் நம்பி வரீங்களா? அது அவன் செஞ்சுதான் ஆகணும். அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் போட்டு யூஸ் பண்ணுவேன். அவனை விட நான் கருப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு கருப்பின்னு கிண்டல் பண்ணுவான். நான் கருப்பி தான், ஆனாலும் கலையா இருக்கேன். அதுக்கப்புறமேட்டு அதுக்கும் கிண்டல் பண்ணுவான். இப்போ கருப்பாயின்னு ஒரு பாட்டு இப்ப ட்ரெண்ட் ஆச்சு. என் வீட்டுல வந்துட்டு நான் சின்ன வயசுல இருந்து நான் நிறைய வந்துட்டு மேக்கப் யூஸ் பண்ணுவேன். சின்ன வயசுல இருந்தே அப்படியே ஊறிடுச்சு. அப்ப அதை ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப எல்லாமே எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. சுத்தி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவ கல்யாணம் ஆயிட்டு யார் வாங்கி தரான்னு பாக்கலாம், புருஷன் எப்படி செய்யறான்னு பாக்கலாம், அப்ப திருந்து வா அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்காடி இருக்கிற அழகுக்கு சீமை தரையே வந்துட்டான் பாரு. இப்பவும் எனக்கு எல்லாமே அவன் தான் வாங்கி தரான். அவங்களுக்காகவே நான் வந்துட்டு எப்பயுமே மேக்கப் போட்டிருப்பேன். அவங்க பாக்கணும்ன்றதுக்காக வந்துட்டு நான் மேக்கப் போட்டிருப்பேன். நான் இன்னும் திருந்தாம தான் இருக்கேன். இவங்கள திருத்துறதா நம்ம வேலை இல்ல, இதுக்கு தான் நம்மள பெத்து போட்டாங்களா? நீங்க அவங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்காக இப்ப மேக்கப் போடுறீங்களா? எனக்கு எல்லாமே அவன் செஞ்சுட்டு தான் இருக்கான் அப்படின்னு அவங்க வந்துட்டு அவங்களுக்கு அதெல்லாம் தெரியணும்ன்றதுக்காக நான் மேக்கப் போடுவேன். பைத்தியமாவே. நான் சப்போஸ் மேக்கப் போடாம வெளியில போனா, என்னாச்சு உங்களுக்கு சண்டையா? ஒண்ணு இல்லையா, இப்ப வீராவுக்கு பிறந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியலையா, என்ன உன்னை அப்படி பாத்துக்கிறானா இப்படி பாத்துக்கிறானா அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் என்ன நல்லா பாத்துக்கிறான், அவன் எல்லாமே எனக்கு வாங்கி தரான் அப்படின்னு நான் காமிச்சிக்கிறதுக்காக வெளியில மேக்கப் போட்டு போவேன். நீங்க எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? எனக்கு கல்யாணம் ஆயிட்டு 20 வருஷம் ஆகுது. அதான் பிரச்சனையா? ஆமா, வைஃப் வந்துட்டு மேரேஜ் பண்ண முன்னாடி அவங்க பார்லர் தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த பார்லர் ப்ராடக்ட்டை அவங்க போடாம ஒன்லி லிப்ஸ்டிக் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட்டோட எஃபெக்ட் வந்து என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்றது கிடையாது. உண்மையை சொல்லிட்டாங்க, தகச்சு போய் உட்காந்துருக்காங்க. என்ன பதில் சொல்லுன்னு தெரியல அவங்களுக்கு. வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு பொறுக்கலையா? லிப்ஸ்டிக் மட்டும் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். சைல்ட்ஹுட்ல இருந்து அந்த லிப்ஸ்டிக் மட்டும் நான் விட மாட்டேன். அது ஓகே, உங்க ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க. ஐ மீன் உங்க கடையில இருக்க ப்ராடக்ட். இல்ல பண்ணுவேன் சார், அவருக்கு தெரியாம பண்ணுவேன் சார். அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மடம் இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். என் கஸ்டமர்ஸ் வந்து பிரெக்னன்சி இந்த டெலிவரிக்கு போற டைம் கூட காலையில வருவாங்க, வந்துட்டு அக்கா எனக்கு ஐப்ரோஸ் மட்டும் பண்ணுங்கக்கா அப்படின்னுவாங்க. அந்த டைம்ல எனக்கு ஏதாவது வாயில பிடிக்கும் போது பிரசவ வார்டுக்கு போகும்போது இப்ப மேக்கப் பண்ணிட்டு போற இப்ப புதுசா மாதிரி கேக்குறீங்க. அதனாலதான் சார் 5000 கோடி. இப்ப தெரியுதா? 5000 கோடி. இது சிரிக்கிற விஷயம் இல்லைங்க, எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம். ஆக்சுவலா த்ரெட்டிங் பண்ண நரம்புலாம் பாதிக்கும்பாங்க, கண்ணு நரம்பு பாதிக்கும். நானே எனக்கே பாவமா இருக்கும். அவங்க வயிற்ற சாச்சிட்டு உட்காந்துட்டு பண்ண மாட்டாங்க. எனக்கு வேணாமா அப்படின்னுடுவேன். ஐயோ அக்கா நான் டாக்டர் கிட்ட கேட்டு வந்துட்டேங்க, நீங்க பண்ணி விடுங்கக்கா அப்படின்வாங்க. அட கன்றாவியே.
கீழ ஒருத்தங்க பிரெக்னன்ட் லேடி இருக்காங்க அவங்க அவங்க பண்றாங்களா கேளுங்க. ஆமா சார், ஆக்சுவலி த்ரெட்டிங் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான். பட் வந்து அவங்க சொல்லிடுவாங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். அது மட்டும் இல்ல, இன்னும் 1 month இருக்கு டெலிவரிக்கு. நான் ஆல்ரெடி அவங்க கிட்ட பிளான் பண்ணிட்டேன். நான் டெலிவரி போகும்போது இந்த மாதிரி மேக்கப் போட்டுட்டு போவேன், மாய்ஸ்சரைசர் போட்டுப்பேன், இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு தான் நான் போவேன். நீங்க எல்லாம் பர்மனண்டா சந்திரமண்டலத்திலே தங்க வேண்டியவங்க. தவறி போய் பூமியில இருக்கீங்க. ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் வரும் டெலிவரி ஆகுற. யாரு கான்ஃபிடென்ட் பிறக்க குழந்தைக்கா? எனக்கு டெலிவரி போகும்போது எதுக்கு மேக்கப்? அதுதான் சார் இப்ப ஃபேஷன். ஆமா சார், நம்ம நார்மலா அப்படியே போனது பேஷண்ட் மாதிரி இருக்கும். அதனால வந்துட்டு கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு போய். பொதுவா லேபர் வார்டுல இருக்க பெண்களை பாத்திருக்கீங்களா நீங்க? பாத்துருக்கோம் சார். மொத்தத்துல பொண்டாட்டிங்களா அடிச்சு தான் திருத்து. நீங்க மேக்கப் போட்டு போனீங்கன்னா பெயின்ல கத்தும் போது கை வைக்கும் போது மேக்கப்லாம் கலஞ்சிரும். அப்பதான் ரொம்ப கோரமா இருப்பீங்க நீங்க. உங்க மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அது பரவாயில்ல சார், பட் உள்ள போகும்போது எல்லாரும் டாக்டர் ஃபர்ஸ்ட் பார்க்க போகும்போது அப்ப கொஞ்சம் நல்லா பாக்கிறதுக்கு ஓரளவுக்கு க்ளோவா இருந்தா தானே நல்லா இருக்கும். ஓங்கி அரையறதுக்குள்ள ஓடி போய் உட்கார். ஓகே, பட் த்ரெட்டிங் வந்து பிரெக்னன்ட் இருக்கும் பண்ணலாமா? எங்க வீட்ல பண்ணக்கூடாதுன்னு தான் சார் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் கேட்கறது இல்ல. ஹஸ்பண்ட் கிட்ட எப்படியாவது கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவேன். அவளுக்கு வாழ்க்கைப்பட்டு என் வாழ்க்கையே வீணாயிருச்சு மாப்ள. உங்க மனைவி எவ்வளவு தூரம் அப்சஷன்ங்க மேக்கப் போடுறதுல? சார் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபினிட்டி தான் நான் சொல்லணும் ஆக்சுவலா. இன்ஃபினிட்டி. ஓகே, முடிவே இல்ல. முடிவே கிடையாது அதுக்கு ஆக்சுவலா. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? சார் ஒரு மனுஷன் பொட்டு வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் சார் எடுத்துவான்? ஒரு நிமிஷத்துக்குள்ள வரும். அதவே 50 தடவை மாத்திடுவாங்க சார். வருவாங்க, கண்ணாடி முன்னாடி நிப்பாங்க, ஏய் இந்த சாரிக்கு இது சூப்பரா இருக்குல்ல அப்படிம்பாங்க. நல்லா இருக்குமா போலாமா அப்படிம்பா. இல்ல இது எனக்கு ரொம்ப பெட்டரா தெரியல, இரு நான் போய் மறுபடியும் மாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொன்னு மாத்திட்டு வருவாங்க. அதை வச்சுட்டு மறுபடியும் வர்றக்குள்ள என்ன நினைப்பாங்க தெரியாது, மறுபடியும் மாத்துவாங்க. 50 பொட்டு. ஏன்? அதுல அவனுக்கு ஒரு டென்ஷன், நமக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். ஒரு தடவை வச்சு அது சாட்டிஸ்ஃபையாவே இருக்காது. நான் போய் இவர்கிட்ட கேட்பேன், இது நல்லா இருக்கு அப்படிம்பாரு. ஓ ஏதோ போய் சொல்றான் போல, நம்ம சீக்கிரம் கிளம்பணும் அப்படிங்கறதுக்காக சொல்றான் போல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் போய் பார்ப்பேன். மறுபடியும் சாட்டிஸ்ஃபை ஆகாது, மறுபடியும் போய் கேட்பேன். நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான், போய் புடுங்கு போ. இல்ல ஏதோ இவன் வந்து சும்மா அடிச்சு விடுறான் அப்படிங்கறதுக்காக. அது என்னமோ 10 தடவை வச்சு பார்த்தாதான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபீலே வரும் சார். 50 பொட்டுக்குறீங்க. இப்போ வச்சிருக்க பொட்டு ரொம்ப சிம்பிளான பொட்டு மாதிரி இருக்கு. இதுக்கு எவ்வளவு நேரம் மெனக்கிட்டீங்க? ஒரு அரை மணி நேரம் தான் சார். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. பொட்டு வைக்கிறதுக்கு அரை மணி நேரமாமா? என்னையவே 5 நிமிஷம் மேக்கப் மேல விட மாட்டாங்க. எப்படி அரை மணி நேரம் மேக்கப் போடுறீங்க சார்? நல்லா காட்டணும்ல சார், டிவி ஷோக்கு வந்திருக்கோம். சோ நம்ம நல்லா காட்டணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஷோ பார்த்தாலும் ஷோவா பார்க்கணும்டா. மேக்கப் அப்படின்னா நல்லா பிடிக்கும். மேக்கப் பிடிக்காம அதுக்கு காரணமே அவங்க தான். ஏன்னா ஒரு இடத்துக்கு நம்ம கிளம்பி போறோம், ஸோ ஒரு ராவாங்க பாருங்க, அதுல வந்து நமக்கு வாழ்க்கையே வெறுத்துரும் சார். கோத்தலாம் அடக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதுக்குள்ள ஃபங்க்ஷனும் முடிஞ்சு அவங்க எல்லாம் பொட்டியை கட்டிட்டு கிளம்பிடுவாங்க. ஆனா இவங்க இன்னும் இருந்து சாரி டிராப்பிங் அப்படி அங்க ராவது இங்க ராவது. பட் ஆனா நீங்களும் ஃபேஷனபிளா தான் இருக்கீங்க. நான் அழகுன்னு உலகத்துக்கே தெரியுமே. எனக்கு வந்து ஃபேஷன் பிடிக்கும் ப்ரோ, மேக்கப்பும் பிடிக்கும். இப்போ நான் அதை வெறுக்கிறேன்னா அதுக்கு வந்து இவங்க தான் காரணம். நான் வருத்தப்பட மாட்டேங்க, நான் இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணிக்கவே மாட்டேன். எவ்வளவு தூரத்துக்கு உங்க வைஃப் வந்து மேக்கப்ல ரொம்ப அப்சஷன்? அவங்களுக்கு மேக்கப் பண்றது பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு 10-15 மினிட்ஸ்ல முடிச்சிருவாங்க. பட் சம் கேசஸ்ல நம்ம ஏதோ லேட்டா கிளம்புறோம் அப்படின்னா அந்த அர்ஜென்சிக்கு ஏத்த மாதிரி அவங்க கிளம்ப மாட்டாங்க. நான் போய் குளிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு ரெடியா உட்காந்துருப்பேன், அப்பதான் உட்காந்து மேக்கப் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க 2 பக்கம் சிவப்பு இது என்ன தூக்கி நிக்குது? ஈவன் இன்னைக்கு ஷோ, நேத்து நைட் எனக்கு ஒரு பேக், ஸ்க்ரப் பேக் எல்லாம் லைனா. சரி, ஒரு வேளை கொடுத்து வச்சு சந்தோஷப்படுங்க பாஸ். அவங்க வைஃப் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறா, சந்தோஷப்படுங்க. அதுலயே நான் கொஞ்சம் மேக்கப் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாருங்க, வெறுத்துட்டேன் ஆக்சுவலி. ரொம்ப திட்டவும் முடியல, ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. சார் என்னோட ஃபேமிலியே வந்து என்கிட்ட வந்து பண்ணிப்பாரு, இது போட்டு விடு அது போட்டு விடு, டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னு. நான் வந்து ஒரு ப்ரீஷியஸா கிடைச்சிருக்கேன் ஃப்ரீயா. இப்போ போய் வெளியே போய் பண்ணா எவ்வளோ ஆகும்? லைக் 5,000-6,000 ஆகும் ஒரு ஃபேஷியல் எல்லாமே பண்றதுக்கு. நான் அந்த ஃப்ரீயா உனக்கு பண்ணி கொடுக்குறேன், உனக்கு பண்றதுக்கு என்ன கேடு? ஒருவேளை கரெக்ட் தான் அது. நீங்க வெளியே போய் செலவு பண்றதுக்கு பதிலா உங்க வீட்லயே பண்ணி கொடுக்குறாங்க. இவளுங்க ஏன் சகல பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டீங்க? லைக் நான் வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் அவனுக்கு எதுக்கு போடுறேன்னா, லைக் வந்து எனக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி இருக்கு. சப்போஸ் அந்த ப்ராடக்ட் போட்டு வந்துருச்சுன்னா ஸோ ஃபர்ஸ்ட் அவனுக்கு டெஸ்ட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் தான் நான் போடுவேன். பரவாயில்ல, உண்மையை ஒத்துக்கிட்டீங்க பாருங்க. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. சார் எனக்கு விட்லிஸ்ட்ல வந்து இப்போ வந்து மார்க்கெட்ல நியூவா லான்ச் ஆயிருக்கு பிபி க்ளோன்னு. ஸோ மேக்கப்பே போட வேணாம். ஸோ இப்போ நான் போட்டிருக்கிறது கூட ஐப்ரோ டேட்டோ பண்ணிருக்கேன். என்ன எழவி அது? ஸோ அதை வந்து கொஞ்சம் லைக் 1/2 hour இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி டிஃபைன் பண்ணி பண்றதோட ஐப்ரோ டேட்டூ போட்டுட்டா பெர்மனண்டா இருக்கும். ஐப்ரோ டேட்டூவா? உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா, ஐப்ரோ டேட்டூவா? ஆமா. நூதனமான டேட்டூலாம் இருக்கு. நான் இவ்வளவு க்ளோஸா வந்தாலும் டேட்டூ தெரியுமான்னு பார்த்தா ஒண்ணுமே தெரியலையே. இது வந்து பெர்மனன்ட் டேட்டூ தான் சார். என்னடா பாடம் நடத்துற? நல்ல விஷயம் தானே. இது எங்க டேட்டூவே இல்லையே.
அந்த இது மைக்ரோ பிளேடிங் பண்ணிருக்கேன் லைக் பிளாக் கலரா அப்படியே பெர்மனன்ட்டா இருக்கு இப்போ ஐப்ரோஸ்ல நீ டாட்டூன்னு சொன்னது ஐப்ரோவேயா? ஆமா ஆமா என்ன இவன் பூசுன மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் பார்த்தா பழி இருக்கணும். சோ அந்த மாதிரி என்னோட விட் லிஸ்ட்ல பிபி க்ளோ இருக்கு. சோ மேக்கப்பே போட வேணாம். பிபி க்ளோனா இன்ஜெக்ட் பண்ணி லைக் வந்து ஃபவுண்டேஷனே போட வேணாம் சார். அது வந்து ஃபுல் டே ஃப்ரெஷ் ஃபுல் டே பளிச் லைக் 1 இயர் வரைக்கும் அப்படியே இருக்கும். நல்ல ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி இருக்கும் Face face. லயா? ஆமா. இப்போ எல்லா காஸ்மெட்டாலஜி சென்டர்லயும் பாத்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் 0 பேமெண்ட் 6 months 9 months 12 months எல்லா கான்செப்டும் வந்துருச்சு. அது எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சனால ஃபுல்லா இஎம்ஐலே பண்ணிடுறாங்க. மொத்தத்துல அவளை லேடி இல்லடா 1ஆம் நம்பர் கேடிங்க. பிபி க்ளோ சரி டாட்டூ போட்டது வந்து தெரியுமா? ஃபர்ஸ்ட் 2-3 days பாத்தீங்கன்னா ஏதோ காட்டுப்பூச்சி இருக்கிற மாதிரி இருக்கும். ஐப்ரோஸ் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருந்துச்சு. இதான் ட்ரெண்ட். ஆவுனா இத ஒன்னு சொல்லிடுங்க. ட்ரெண்ட் ட்ரெண்ட். எவ்வளவு தூரத்துக்கு உங்க வைஃப் வந்து மேக்கப்ல ரொம்ப அப்சஷன் இந்த எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு போவாங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நான்லாம் ஒரு கட்டத்துல வாழ்க்கையே வெறுத்திருக்கேன். கல்யாணம் பண்றதுக்கு முன்னால நான் இருந்த சுதந்திரம் என்ன இப்ப பண்ற கஷ்டம் என்ன? ஒரு கல்யாணத்துக்கு ரீசெண்டா போயிருந்தோம் ஓகேங்களா. அப்போ போயிருக்க போது எதிரில் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்க வராங்க. லிப்ஸ்டிக் ஷேடை பார்த்துட்டு என்ன ட்ரெஸ்ஸோட மேட்சே ஆகல அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க. ஏன்டா டேய் ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெத்துறாங்களா? அந்த நிமிஷம் கல்யாண மண்டபத்துக்குள்ள கூட போல உடனே வந்து சரி வா நம்ம போயிட்டு லிப்ஸ்டிக் மாத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடையா தேடிக்கிட்டு அலையறாங்க. லிப்ஸ்டிக் அந்த ஷேட்ஸ் வேணும் அப்படின்ட்டு எந்த கடையிலுமே கிடைக்கல. பொறுக்காத குப்பை தட்டி இல்ல. கடைசியில ஒரு கடை அங்க எல்லா பிராண்ட் லிப்ஸ்டிக்ஸும் இருக்கு போல. அங்க போய் கேட்டா 1500 ரூபான்றான் அந்த லிப்ஸ்டிக்கை. மொய் வைக்கவே காசு நான் அம்மா கிட்ட வாங்கிட்டு போறேன். சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்கு. அந்த நிமிஷம் வந்து 1500 ரூபாய் கையில காசு இல்ல. மாச கடைசி என்ன பண்றதுன்னு தெரியல. பேசல, அரை மணி நேரம் பேசல. சரி வா கல்யாண மண்டபத்துக்குள்ளேயாச்சும் நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு வாசல்லே நிக்கிறாங்க. அப்புறம் என்னாச்சு? அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். அதுக்கப்புறம் அவங்களே யோசிச்சு பக்கத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட் அது உள்ள போயிட்டு ஒரு ஃபுட் கலர் அந்த சாப்பாடுலாம் செய்வாங்கல்ல ஃபுட் கலர் அதை எடுத்து மேட்ச் பண்ணிட்டாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அந்த ஃபுட் கலர் வாங்கி லிப்ஸ்டிக்கா அதை மேட்ச் பண்ணிட்டு உள்ள போறாங்க. அந்த பொண்ணு இதுல இது சூப்பரா இருக்கே அப்படின்ட்டு. ஃபுட் கலர்ல மசாலா சொல்றியா? இதுக்கு வேற வழக்கம் கேக்குறியா நீ? ஐயோ மசாலா இல்ல இந்த கேசரி பவுடர் அந்த மாதிரி கலர் இருக்குல்ல அதுல ரெட் கலரு அதை எடுத்து மேட்ச் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி விஷயத்துல வந்து அவங்க எல்லாத்துலயுமே இதை பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எதையுமே அவங்க போக்குல விட்டு பிடிக்கணும். அது எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். ஏன்னா இப்ப 1500 ரூபாய் லிப்ஸ்டிக் எங்க இருக்கு, ஒரு 10 ரூபாய் ஃபுட் கலர் எல்லாத்துக்குமே ஒரு ஷேட் வாங்கி இவ்வளவு டைம்லயே யோசிச்சு பண்ணிருக்காங்க. பாராட்டலாம் செய்யணும் நீங்க. இல்லையே 2 மணி நேரம் என்ன பண்றதுனே புரியல. ஒன்னும் அவங்கள சாகடிக்கணும் இல்ல நாம சுத்தணும். ஆக்சுவலா கல்யாணத்துக்கு போனதே 8 மணிக்கு தான். லேட்டா தான் போயிட்டோம். 2 மணி நேரம் 9:45க்கு போயிட்டு பொண்ணு மாப்பிளையே லாஸ்டா போட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. எல்லாரும் இறங்கி போயிட்டு அப்புறம் நாங்க போறோம். அதுக்கப்புறம் சாப்பாடே சாப்பிடல. டேய் சப்ப ஃபிகர் அது. இதுகளெல்லாம் இப்படி தலைமையில தூக்கி வச்சு ஆடாதீங்கடா. நான் எப்படி பார்த்தா நான் அவனுக்கு சேவ் தானே பண்ணிருக்கேன். அன்னைக்கு 1500 லிப்ஸ்டிக் நான் எப்படி பார்த்தா சேவ் பண்ணல, அலைய வச்சிருக்கீங்க அவரை. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி மேக்கப் கேட்டு வாங்கி தரலடா உங்க ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அங்கேயே கடையிலே உட்காந்து கடையிலே உட்காந்துருவாங்க. ஆமா வந்தாதான் நான் வருவேன். சின்ன குழந்தைங்க தான் கடையில உட்காந்து அழுவாங்க. அது மாதிரி தான் சின்ன குழந்தை மாதிரி தான் அழுவா உட்காந்து. ஐயோ ரொம்ப கஷ்டம். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? நாங்க இப்ப பக்கத்துல ரெஸ்டாரண்ட் போறோம்னு வச்சுக்கோங்களேன். எதுவும் இல்ல நைட்டு எங்கேயா பக்கத்துல போய் தோசை சாப்பிட போறோம் நைட்டு. அதுக்கு அவங்க கிளம்புறதுக்கு அரை மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரம் ஆக்குவாங்க. இங்க 2 பக்கம் சிவப்பு இது என்ன தூக்கி நிக்குது? எனக்கு பசியே போயிடும். சண்டை வந்ததுல அந்த தோசை நான் வீட்டுல சுட்டு தரேன்னு சொல்லி அது முதல்ல சொல்லியிருந்தா நான் கிளம்பியே இருக்க மாட்டேன்னு. ஒரு மனுஷன் சாப்பிட போறது குத்தமா? அப்படி கேளுங்க. அறி வரட்டும். சரி விடுங்க. பிரசன்டபிளா போறது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் ஜாலி அப்படி அந்த மாதிரி கிளம்பி போறோம். அதுல என்ன தப்பு? அப்படி போனா நமக்கு ஒரு இதுதான் கான்ஃபிடென்ட்டா இருக்கும். ஒரு இதா பிரசன்டபிளா போற மாதிரி ஒரு ஃபீலிங். என்ன ஃபீலிங்? ஒரே ஃபீலிங். அவங்க மேக்கப் போட ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடும் சார். அந்த நேரத்துல யாரையுமே கண்டுக்க மாட்டாங்க. வீட்டுல நிறைய அந்த குழந்தைங்க சண்டை போடும். பாரு பிள்ளைக்கு டாயர் கூட போடாம பிச்சைக்கார வீட்டு பிள்ளைய மாதிரி விட்டுருக்கா பாரு. இந்த இடியே வந்து விழுந்தாலும் அந்த அவங்க வேலையை விட்டு அவங்க வெளியே வர மாட்டாங்க. எல்லாமே நாங்க தான் பாத்துக்கணும் அந்த டைம்ல. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு இது நல்லா இருக்கான்னு கேக்குறது. சார் ஆக்சுவலா மேக்கப் போடும்போது நம்ம டென்ஷனா போட்டோம்னா அந்த மேக்கப்போட அவுட்புட் வந்து நல்லா வராது சார். நம்ம இந்த லாஜிக் வேற இருக்கா? உண்மையிலே சார் இது என்னடா புது பொருளியா இருக்கு. பசங்க வந்து ரொம்ப கச்சமுச்சான் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்கள பாத்துக்க சொல்லிட்டு நான் வந்து எனக்கு காமன் பீஸா போட்டாதான் நம்ம வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் மேட்ச் பண்ணி போட முடியும். அழகுனா அழகு. இந்த ஊர்ல நான் தான் கொள்ளை அழகு. லிப்ஸ்டிக்லாம் வந்து ஷேட் இருக்கு உண்மையாவே. இப்போ பிங்க்லயே வந்து நிறைய ஷேட் இருக்கா தெரியல அவங்களுக்கு. பிங்க் பீச்னாவே பிங்க் பீச்சும் ஒரே கலர் சொல்லுவாங்க. ஆதா கரிசில எவ்வளவு தண்ணி ஊத்தணும்? வாட்டர்சி வடிவு கரிசி. நீங்க எத்தனை லிப்ஸ்டிக் வச்சிருக்கீங்க? ஐயோ கணக்கு தெரியும். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? மற்றும் ஒரு தமிழ் வச்சு சந்திக்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி மக்களே. இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. அப்பா எம்மகிட்ட முடிச்சுப்பா. நான் என்ன சொல்றேன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப்
அடுத்து ஒரு அமேசிங் நீயா நான் கண்ணில் மீட் பண்ணலாம். பாய் பாய். அசால்ட் ஆறுமுகம் அடுத்த ஆபரேஷனுக்கு ரெடி ஆயிட்டான்டா.